அப்பனுக்கு இதே வேலையா போச்சுல. இன்னைக்கு அவன என்ன மாமனாரே, உனக்கு எப்போ ரோட்டை பார்த்து வண்டி ஓட்ட தெரியாதா? எப்போ முட்டையா வர? உன்னைய பார்த்ததுக்கு அப்புறம் ரோட்டை எங்க பாக்குறது? என்னலே ஊரெல்லாம் பேப்பர்ல ஓ குடும்பத்தை போட்டவதான் பெருசா ஜெயிச்சேன்னு போட்டிருக்கே. ஆமா மாமனாரே, ஜெயிச்ச குடும்பம்னா போட்டோ தான் போடுவாவ. ஆமா, நீ உன் அக்கா மண்டைய உடைச்சிர, அத போட்டோ போட்டு போடலையா? இல்லே, பேப்பர்காரனுக்கு காசு கொடுத்து போட்டோ போட சொல்லிட்டு பேச்ச பாரு பேச்ச. உன் அப்பா இன்னைக்கு ஒச்சமாய் தான் போவான் போல இருக்க. டேய் சும்மா இரு, நான் பேசிக்கிறேன், நீங்க வா. அப்பா, என்னதான் இப்போ உங்க பிரச்சனை? நாங்க உங்களை ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்றோமா? உங்களை பிடிக்காம தானே நானும் சண்முகமும் ஒதுங்கி வந்துட்டு இருக்கோம். திரும்ப திரும்ப எதுக்காக வந்து எங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? நட்டப்பட்டவன் அவரோட கைப்பொருள் காணாம போட சும்மா விட்டுருவானா? என் பொருள் திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருப்பான். பா, நாங்க உங்க சொத்து இல்ல, மனுஷங்க. உயிரோட இருக்கிற வளர்ந்த மனுஷங்க. எங்க வாழ்க்கைய எங்க விருப்பப்படி வாழ எங்களுக்கு உரிமை இருக்கு. அத புரிஞ்சுக்கோங்க முதல்ல. நீயா பிறந்து, நீயா வளர்ந்து, நீயா படிச்சு, நீயா தனியா போயிருந்தா நீ சொல்றது சரி. ஆனா நீ அப்படியா செய்த? நீ தின்னு வளர்ந்தது ஏன் காசுல, நீ படிச்சு பட்டம் வாங்கினது ஏன் காசுல. உன் அண்ணன் மட்டும் நான் சொந்தமா படிச்சு இன்ஸ்பெக்டர் ஆயிட்டான, அம்பட்டும் ஏன் காசுல தான். உருவாக்குனது நானு, உழைச்சு கொட்டுறது இங்கயா? இது என்னலே நியாயம்? நீங்க எங்களுக்கு பிச்சை போடாமலே இருந்திருக்கலாமே. நீங்க சோறு போட்டது, படிக்க வச்சது, இதெல்லாம் ஒரு பெத்தவரா உங்களோட கடமை. அத சொல்லி காட்டுறது சைக்கோத்தனம். ஓ, இதுக்கு பேரு சைக்கோத்தனமா? சரி, அப்ப இந்த சைக்கோத்தனம் தொடரும். எப்படி, நல்லா இருக்குல்ல? அப்பா, உங்களுக்கு வேலை இல்ல, வெட்டியா இருக்கீங்க. இந்த மாதிரி வெட்டி பேச்செல்லாம் பேச உங்களுக்கு ஏகப்பட்ட நேரம் இருக்கும். ஆனா நாங்க அப்படி இல்ல. என் புருஷன் ஒரு பிரசிடென்ட், நான் ஒரு டாக்டர். அது மட்டும் இல்ல, இந்த ஊரு தர்மகர்த்தா. நாங்க முக்கியமான ஆளுங்க. உங்களை மாதிரி வெட்டியா இருக்கிறவங்கள என்டர்டெயின் பண்றதுக்குலாம் எங்களுக்கு நேரம் இல்ல. சண்முகம், நீ வண்டி எடு, நம்ம போலாம். அது எப்படி? பேப்பர்ல நியூஸ் வந்திருக்குல்ல, அதனால என் மகளை நான் பாராட்டாண்டாமா? நீங்க பாராட்ட போறீங்க, அங்க உங்க வயிறு எரியறது, இங்க உஷ்ணம் அடிக்குது. உங்க முகத்துல இருக்கே சிரிப்பு, அதுல கூட வயித்தெரிச்சலோட ஹீட் தெரியுது. நீங்க போய் பாராட்ட போறீங்களோ? பின்ன பேப்பர்ல பெருசா கேள்விக்குறியல்ல போட்டிருக்கான். கூட்டு குடும்பம் தொடரும்னு போட்டிருந்தா ரைட்டு. ஆனா கூட்டு குடும்பம் தொடருமா உடையுமா அப்படின்னு தானே போட்டிருக்கான். அதுக்கு என்ன இப்போ? நான் ஒரு ஜோசியம் சொல்லுதேன், உங்க கூட்டு குடும்பம் கண்டிப்பா உடையும். 2 4 8 உடைஞ்சி செதஞ்சி சில்லு சில்லா போயிரும். அதுக்கு நான் கேரண்டி. பரணி பாப்பா, ஐயா வாயால இந்த வார்த்தையெல்லாம் கேட்குறீங்க, அது பழிச்சாலும் பழிச்சிரும். சரியா சொன்னலே சனியா. எடா பரணி, இந்த உக்கோட நிக்கான இந்த ஊத்த பிரசிடென்ட் சொல்லி வை, வேண்டேன் வேலையை ஆரம்பிச்சுட்டேன், சீக்கிரம் செதற வைப்பேன். ஏல சனியா, அதுக்கு முன்னாடி உன் முதலாளி மண்ட சில்லு சில்லா செதறன்னு சொல்லி வையே. ரொம்ப ஆத்திரமா வருதுல்ல? ஆத்திரம் இல்ல மாமனார, நியாயமான கோபம். எங்க குடும்பம் கூட்டு குடும்பமா ஒன்னாதான் இருக்க போகுது. நீ வேணா பாத்துட்டே இரு, நாங்க சந்தோஷமா தான் இருப்போம். இன்னும் சொல்ல போனா எங்க தங்கச்சிங்க புருஷனும் எங்க குடும்பத்தோட சேர்ந்து எங்க குடும்பம் இன்னைக்கு வளர்ந்துதான் இருக்கு. நாங்க ஒன்னாவே தான் இருக்க போதும். ஆனா நீ பாரு, நீ பெத்த பொண்ணே உன்னை காரி துப்பிட்டு வந்துட்டா. நீ வளர்த்த மவன் போலீஸ் இருக்கானே, உன்னைய வெட்டாம வந்துட்டேன்னு வருத்தப்பட்டு இருக்கா.
உன் கடைசி மாமன் ஐயோ நான் வெட்டியே அப்பன் சாவலேன்னு வருத்தப்பட்டு இருக்கான். என் அத்தை நீ கட்டின தாலிக்காக வேண்டா வெறுப்பால வாழ்ந்துட்டு இருக்கா. கூலிக்கு மாரடிக்கிற இந்த சனியனா தீ கொளுத்தி பெரிய அத்தா உன் அக்கா இருக்க. இது ரெண்டுத்தை தவிர உண்மையான மனுஷங்க உன் பக்கத்துல ஆறு இருக்கா சொல்லு பாப்பா. எனக்கு ஆறுல வேணும் எனக்கு. பாத்தியா நீயே சொல்லிவிட்ட உன் கூட ஆற நிக்கலன்ட்டு. எப்படி நிப்பாவ இந்த தனியா இருக்கானே இவன் உன் மேல இருக்க பாசத்திலயும் விசுவாசத்திலயுமா கூட நிக்கா. நீ போடுறிய கூலி அதுக்காக தான் நிக்கா. இதை விட ஜாஸ்தி கூலி கிடைச்சா உன் காலை தட்டி விட்டு போறதுக்கு காத்துட்டு கிடப்பான். உன் அக்கா பாண்டியம்மா இருக்கால அவன் மட்டும் என்ன குறைச்சலு. நீ வெட்டுப்பட்டு உசுருக்கு போராடிட்டு கிடக்கும் போது முதல்ல ஓடி போனதே அவதான். நீ எக்கேடு கெட்டா என்ன செத்தா என்னன்னு ஓடினவள புடிச்சு கூட்டு வந்து உன்னை ஆஸ்பத்திரியில வச்சு காப்பாத்துனது நானும் என் குடும்பமும் தான் மாமனார. எம்புட்டு பெரிய காசு இருந்தாலும் இந்த ஊர்லயே எனக்கு மிகப்பெரிய அனாதை நீ தான் ஞாபகம் வச்சுக்க. கூட யாருமே இல்லாத ஆளு நீயே எங்களை பார்த்து பேசுதியா? நான் எப்படி வேணாலும் இருப்பேன், எப்படி வேணாலும் பொழைச்சிப்பேன். ஆனா உன்னே நான் நிம்மதியா வாழ விட மாட்டேன்ல. என்ன சொன்னேன்? கூட்டு குடும்பமா? எம்பட்டு நாளைக்கு? நாங்க வாழ்ற வரைக்கும் நாங்க ஒன்னா கூட்டு குடும்பமா தான் இருப்போம். எங்க குடும்பம் கருங்கல்ல கட்டின கோட்டை. முட்டை நண்டு வச்சுக்க உன் மண்டை தான் செதறும் மாமனார பாத்துக்க. எப்படி கருங்கல் கோட்டையா? ஆறுல சொன்ன இல்ல, அது வெறும் செங்கல் கோட்டையில சும்மா அப்படியே அடிச்சங்கல் உருவினா போதும், அப்படியே தப தப தபன்னு சரிஞ்சு கீழே விழுந்துரு அந்த கோட்டை. அந்த அடிச்சங்கல் ஆறு தெரியுமா? நீ நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த அடிச்சங்கலை நான் உருவிடுவேன். உருவத்தான் போறேன். அப்படியே உன் குடும்பம் கலகலத்து சின்ன பின்னமா போறத பார்த்து நான் சிரிக்கத்தான் போறேன். இலே சனியா கொண்டாலே இது சந்தோஷமான இந்த வெறும் பைய சம்முவம் குடும்பம். இத ரெண்டா நாலா எட்டா 16 கிழிச்சு சுக்கல் சுக்கலா இப்படி சதற விடலினா என் பேரு சவுந்தர பாண்டி இல்லல்லே. பரணி எலா டாக்டர், என்ன உனக்கு மட்டும்தான் வேலை இருக்கா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. இவன் குடும்பத்தை உடைக்கிற வேலை. இல்ல உன் தங்கச்சிங்க எல்லாருக்கும் நீ அண்ணன். ஆனா இந்த அண்ணனுக்கு நான் தாலே எவன்? டே, அவர் பேசுறது வெறும் வாய் சவடால், நரியிடுற ஊழ. நீ அதை மைண்ட் பண்ணாத. வா போலாம். இல்லல, உன் அப்பன் அவளை லேசா எடுத்துக்கூடாது. அவ இதையோ மனசுல வச்சுக்கிட்டு தான் பேசுதான். ஏதோ அடிக்கலன்னு சொல்லுதானே, அது நம்ம குடும்பத்துல வேற ஆறா இருக்க முடியும்.
ஒருவேளை அந்த வெங்கடேசனா இருக்குமோ? அந்த வெங்கடேசனுக்கும் இந்த ஆளுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குமோ? டேய், அவர் பேசுறதுல ஒரு பேச்சு, நீ அதை பத்தி கவலைப்படுறியா? எல்லா அர்த்தமே இல்லாத பேச்சுடா அது. நீயா ஓவரா கற்பனை பண்ணிக்காம முதல்ல வந்து வண்டி எடு. வாடா அண்ணா. வணக்கம் மேடம். மேடம், நோ நோ நோ, டீ எல்லாம் குடிக்காதீங்க. என்னாச்சு? அட, என்ன எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க? முத அந்த கிளாஸை கொடுங்க. ஏய் ஏய், ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். ஏய், அது என்னுடைய டீ. எதுக்கு கீழே ஊத்துன? டீயில ஈ, அதான் ஊத்துன. போய் சொல்லாத. நான் பாக்கும்போது அதுல ஈ கிடையாது. நான் பார்த்தப்ப இருந்துச்சு. நம்புங்க மேடம், பிராமிஸா. ஒரு நிமிஷம் இருங்க. ஓ, என்ன சூடு. இத இங்க வச்சுக்கிறேன். நல்ல சூடா இருக்கு. இந்தாங்க. என்னது? சாப்பாடு மேடம். சோறு, ரைஸ், ஊட்டா. அது தெரியுது. இது எதுக்கு எனக்கு தள்ளுறீங்க? பாவம், பட்னி கிடக்குறீங்களே. சக மனுஷன் பட்னி கிடக்கும் போது மத்தவங்களால எப்படி மேடம் சாப்பிட முடியும்? உங்க மேல இறக்கப்பட்டு தான் இந்த சாப்பாட்டை தரேன்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா சொல்ல மாட்டேன். பின்ன உங்க வீட்டுக்கு சாப்பிட வர சொல்லி உங்க அண்ணன் என்ன கூப்பிட்டப்போ என்னென்ன சொன்னீங்க? என்ன கூப்பிட வேண்டாம், ஒரு வார்த்தை கூப்பிட்டா ஓடி வந்து சாப்பிட உட்காந்துருவான்னு நாக்குல அப்படியே நரம்பு இல்லாம பேசுனீங்களா இல்லையா? ஆமா, சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? நான் சொன்ன மாதிரி தானே பொங்கல் அன்னைக்கு சாப்பிட வந்தீங்க. நான் என்ன பொய்யா சொன்னேன்? ஐயோ, நீங்க போய் சொல்லுவீங்களா? டீச்சர், ரத்னா மேடம் போய் சொல்லுவாங்களா? இல்ல. பாத்தீங்களா, நீங்க சொல்றது பொய்யே கிடையாது, உண்மைதான். சரி அம்மா, சாப்பிடவான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டதும் நான் மான ரோஷம் கூட பார்க்காம ஓடி வந்து உக்காந்தனா அது எதுக்காக? டெல் மீ ஒய். சொல்லுங்க, எதுக்காக நான் வந்து உட்கார்ந்திருக்கேன்? வெக்கெல்லாம் உதுத்து விட்டா அப்படிதான் வந்து உட்காருவாங்க. நோ, யூ ஆர் அப்சல்யூட்லி ராங். இங்க பாருங்க, முதல்ல இதை சாப்பிட்டு பாருங்க. நான் ஏன் சாப்பிடணும்? ஐய, வாய் குசாம என்னென்ன பேச்செல்லாம் பேசுறீங்க? டெய்லி இதே சாப்பாடு தாங்க நான் சாப்பிடுறேன். ரமணி அண்ணன் மெஸ் சாப்பாடு. இவ்வளவு கேவலமான சாப்பாடு சாப்பிடுறவன் எப்படிங்க வீட்டு சாப்பாடுக்கு சூடு சொன்ன வெக்கமான இல்லாம ஓடி வராம இருப்பான்? ஓவரா சீன் போடாதீங்க. நாங்களும் ரமணி மெஸ்ல சாப்பிட்டுருக்கோம். அப்படி ஒண்ணும் மோசம் இல்ல. எங்க தைரியமான ஆம்பளை இருந்தா. ஐயோ, ஐம் சோ சாரி. நீங்க தைரியமான பிரின்சிபலா இருந்தா இந்த சோத்தை சாப்பிட்டு இது என்ன குழம்புன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது சேலஞ்சுங்க. சாப்பிடுங்க. சும்மா ஓட்டக்கூடாது. சேலஞ்ச் தானே. சாப்பிட்டு சொல்றேன். இன்னைக்கு நல்லா இருக்கோ? நல்லா தானே இருக்கு மேடம். கேள்வி அது கிடையாது. இது என்ன குழம்பு, அதற்கு பதில் சொல்ல வேண்டும் அல்லவா? சாம்பார். சாம்பாரே தான். மாட்டினீங்களா? அது சாம்பார் இல்லை, சுண்டல் குழம்பு. நிஜமாவா? அட, இதுக்கேவா? உங்க வாழ்நாளே சாப்பிடாத மாதிரி ஒரு பொரியல் இருக்கு. இங்க பாருங்க, அடுத்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு. இத எப்படி கண்டுபிடிச்சு சொல்றீங்கன்னு பார்க்கலாம் ரத்னா மேடம். இது என்ன காய்?
பார்த்தாலே தெரியுது, கத்திரிக்காய். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. என்னது கோவக்கா மாதிரி இருக்கு? மறுபடியும் ராங் ஆன்சர். இங்க பாருங்க, அது வந்து பார்க்க கத்திரிக்காய், சாப்பிட கோவக்காய், ஆனா இட்ஸ் ஆக்சுவலி அதலைக்காய். அது வாயிலே வைக்க முடியாதுங்க. உண்மைதான் அறிவு, சாப்பிடவே பிடிக்கல. இதுக்காக தான் இந்த சின்ன பையன் ஏங்கிட்டு இருந்தான், நல்ல சாப்பாடு கிடைக்கணும்ட்டு. இப்ப புரியுதா மேடம் உங்களுக்கு? நீங்க சாப்பிடுங்க. ஹலோ, டேஸ்ட் தானே பார்க்க சொன்னீங்க? அதுக்காக நீங்க சாப்பிட்ட சாப்பாட நாளா சாப்பிடணுமா? நோ நோ நோ, நான் சாப்பிட மாட்டேன். சாப்பிடுங்க, கமான். இங்க பாருங்க ரத்னா மேடம், தட்டுல வச்ச சோத்தை நீங்க வீணாக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அன்னம் கடவுளுக்கு சமம்னு நீங்க சின்ன பிள்ளையிலே சொல்லிருக்கீங்க. வேற வழியே இல்ல, நீங்க சாப்பிட்டுதான் ஆகணும். இதுக்குதான் சொன்னேன் இவனுக்கு அறிவே இல்லைன்னு. The name is அறிவழகன். அறிவுனா மூளைன்னு அர்த்தம். அட் த சேம் டைம் ஒருத்தங்க பட்னி கிடக்குறப்போ சாப்பிடுற பழக்கமோ எனக்கு இல்ல. அதான் உங்களை சாப்பிட வச்சேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நிச்சயம் இதுக்கு நான் பழி வாங்கி தீருவேன். ஐயோ பயன்ட்டேன். அட ஆரம்பிச்சிட்டீங்களா? இங்க பாருங்க, அப்புறம் என்னங்க, யாம் பெற்ற இன்பம் இந்த வையகமும் பெருகட்டும். கமான் ஸ்டார்ட். அறிவு சார், மேடத்தை எப்படியோ சாப்பிட வச்சிட்டீங்க. உங்களுக்கு வேணுமா? இல்ல, எனக்கு வேண்டாம். திருப்தி, நல்லா பண்ணிட்டீங்க. நீங்க சாப்பிடுங்க, ரமணியான குழம்பு நல்லா இருக்கும். டேஸ்ட்ல மயங்கிட்டேன். என்ன வீட்டுக்கு சாப்பிட வந்து திட்டினீங்கல்ல? பாத்தீங்களா டீச்சர், அறிவு சார் என்னெல்லாம் வித்த காட்டி ரத்னா டீச்சரை சாப்பிட வச்சாருன்னு. இங்க என்னென்னமோ நடக்குது. இவங்களுக்கு நடுவுல வெங்கடேஷ் சார் தான் பாவம். அவரோட இடத்துல இந்த பந்தா பாட்டியை கொண்டு வந்து அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நமக்கு எதுக்கு மேனேஜ்மெண்ட் வம்பு, நம்ம வேலையை பார்ப்போம் வாங்க. சரி வாங்க. இருங்க இருங்க, சாப்பாடு நிறைய இருக்கு பாருங்க. இந்தாங்க. ஐயோ, அட இல்ல, சாப்பிடுங்க அறிவு. மேடம், வெக்கப்படாதீங்க. இல்ல, போதும் அறிவு. இப்படி சாப்பாடுக்கு மேல சாப்பாடு வச்சா எப்படி சாப்பிடுறது? இங்க பாருங்க, ரசம்ங்கிற பேர்ல விஷத்தை கொடுத்து விடுறாரு. அதை மட்டும் சாப்பிடாம நீங்க எஸ்கேப் ஆக முடியுமா? இருங்க எடுக்கிறேன். ஐயோ, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் இதையே சாப்பிட்டேன். அப்படியா? ஷூரா? ஓகே, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்னங்க நல்லா சாப்பிடுங்க. சரியான திருடன் நீங்க. ஏங்க, பட்னி கிடக்கூடாதுன்னு சாப்பிட வச்சா என்னென்ன பட்டம்லாம் தரீங்க பாத்தீங்களா? போதும். சாப்பிட முடியாதுன்னு சொன்னவங்களை கூட ஃப்ராட் பண்ணி தானே சாப்பிட வச்சீங்க. அப்போ அப்படிதான் கூப்பிடுவாங்க. என்ன வெங்கடேஷ் சார், திடீர்னு ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க? ரத்னா காலையில லேட் ஆயிடுச்சுன்னு லஞ்ச் கொண்டு வரல, அதான் எடுத்துட்டு வந்தேன். ஆமா, ரத்னா எங்க? ஸ்டாஃப் ரூம்ல இருக்காங்க சார். பாவம், ரொம்ப பசியில சாப்பாட்டுக்காக ஸ்டாஃப் ரூம்ல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காளா? சரி, நான் போய் பாத்துக்கிறேன். பாவம் வெங்கடேஷ் சார், இங்க என்ன நடக்குதுன்ற நிலவரம் தெரியாம ரத்னா மேடம்க்கு சாப்பாடு கொண்டு வராரு. நமக்கு எதுக்கு வம்பு, வாங்க போலாம். ஆனா இதை சாப்பிடவே ஒரு தைரியம் வேணும். வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. கரெக்ட் டைம் தான் வந்திருக்கீங்க. உட்காருங்க உட்காருங்க, வாங்க உட்காருங்க, சாப்பிடலாம். இங்க எதுக்கு வந்தீங்க? உங்களை தான் ஸ்கூல் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. நீ லஞ்ச் கொண்டு வரல, அதான். நான் கேட்டேனா? உங்களை லஞ்ச் கொண்டு வாங்கன்னு நான் கேட்டேனா? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? யாரு எசைக்கு கொடுத்து விட்டாளா? இல்ல,
நான் தான் கம்பல் பண்ணி. ஷட் அப் வெங்கடேஷ். என்ன ஐஸ் வைக்கிறீங்களா? இப்படி எல்லாம் பண்ணா நான் மனசு மாறிடுவேன்னு நினைப்பா? அது இல்ல, உனக்காக லஞ்ச் ஆவது. தேவையில்லை, உங்க உதவி எதுவும் எனக்கு தேவையில்லை. நீங்க என்னென்ன பேசுனீங்கன்னு ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு வார்த்தை கூட மறக்க மாட்டேன். பண்ற அயோக்கியத்தனெல்லாம் பண்ணிட்டு இப்போ நல்ல மாதிரி நடிச்சா நான் மன்னிச்சிடுவேனா? நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிறதே எனக்கு பிடிக்கல. பரணி சொன்னா, அதுக்காக தான் நான் பேசாம இருக்கேன். உங்களால என் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் அமைதியா இருக்கேன். போங்க, முதல்ல இங்க இருந்து போங்க. லஞ்ச் தேவையில்லைன்னு சொன்னேன். அத அப்படியே கொண்டு போங்க. யார் உங்ககிட்ட கொடுத்து விட்டாங்களோ அவங்க கிட்டே கொண்டு போய் கொடுங்க. எனக்கு தேவையில்லை. என்ன வெங்கடேஷ் சார், அவங்க கிட்டத்தட்ட சாப்பிட்டாச்சு. இங்க பாருங்க, நீங்க ஆல்ரெடி லேட்டா வந்தீங்க. என்னோட லஞ்சை நாங்க ஆல்மோஸ்ட் ஷேர் பண்ணி முடிச்சிட்டோம். அங்க என்ன பார்வை? ஐ செட் கெட் அவுட். அது இல்ல ரத்னா. கெட் அவுட். ஏண்டா, அவ என்ன ஸ்கூல்ல இருந்து துரத்தி விட்டுட்டா. அத அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நீ நிழல் மாதிரி அவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கியா? இன்னைக்கு போறேன், நாளைக்கு நானும் இந்த ஸ்கூல்ல ஒரு டீச்சரா வந்து நிப்பேன்டா. அதுக்கப்புறம் நீ எப்படி அவ பக்கத்துல போற நானும் பாக்குறேன்டா.